My dear students, today we are going to discuss about oxygen, that is preparation and the properties of oxygen. So oxygen நமக்கு ரொம்ப தெரியும். ஆக்சிஜன்ங்கிறது நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை, இந்த உலகமே ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நமக்கு உலகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நமக்கு ஆக்சிஜன் கேஸ் தான். ஸோ இந்த ஆக்சிஜன் நம்மளுடைய நேச்சரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 23% ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் இன் அவர் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரில் 23% என்ன கேஸ் இருக்குது? ஆக்சிஜன் கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாடிஸ், அதாவது இந்த பாண்ட், ரிவர், வாட்டரில் ஆக்சிஜன் இருக்குது, இப்படி தானே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இப்போ வாட்டர் பாடிஸில் 83% ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் இன் த வாட்டர் பாடிஸ். நெக்ஸ்ட் இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். அது ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், செகண்ட் ஒன் லெபார்டரி ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது நேச்சுரல் சோர்ஸஸில் இருந்து, அதாவது இப்போ சிந்தசிஸ் பண்ணுற மாதிரி. சிந்தசிஸ்னானது நமக்கு நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடியதுலேருந்து நமக்கு தேவையானதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிந்தசிஸ். அப்போ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷனுங்கிறது இப்போ நம்ம அட்மாஸ்பியரில் ஏர்லேயும் வாட்டர்லேயும் இருக்குன்னு சொன்னோம், அப்படி தானே. இப்போ இந்த ஏர்லேயும் வாட்டர்லேயும் வந்து ஆக்சிஜனை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாங்கிற ப்ரிப்ரேஷன் தான் என்ன சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட்டு லெபார்டரி ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு, மெட்டல் ஆக்சைட்ஸ், அதாவது மெர்க்குரி ஆக்சைடு, பேரியம் ஆக்சைடு, நெக்ஸ்ட்டு ஆக்சோ ஆனயான்ஸ், பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் நைட்ரேட், இந்த மாதிரி சால்ட்ஸில் இருந்து இல்லைன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸில் இருந்து ஆக்சிஜனை லேபில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம், லெபார்டரி ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷனில் எப்படி ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜனோட இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏர் எடுக்கிறோம். ஏர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, இதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் வேப்பரை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ரிமூவ் பண்ணி ரிமைனிங் கேஸஸ், இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் போக மிஞ்சி இருக்கக்கூடிய கேஸஸ் எடுத்து லிக்விஃபைட் பண்ணணும். இப்போ கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது எப்போவுமே லிக்விஃபைட் ஸ்டேட்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹையர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும்போது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது லிக்விஃபைடாக மாறும். இந்த லிக்விஃபைடில் மாறி இருக்கக்கூடிய அதில் என்னெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் மட்டும்தான் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸஸ் இருக்கக்கூடிய அந்த மிக்சர் ஆஃப் ஏர் அல்லது மிக்சர் ஆஃப் கேஸஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுங்கிறது என்னது, அதாவது ஹீட் பண்ணும்போது ஹையர் லோவர் பாயிலிங் பாயிண்டில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு பாயில் ஆகும். இப்போ பாயில் ஆகும்போது இட் பிகம்ஸ் த வேப்பர் ஸ்டேட். வேப்பர் ஸ்டேட்டை நம்ம திரும்ப எடுத்தோம் அப்படின்னா அது கேஷியஸ் ஸ்டேட், அதாவது நைட்ரஜன் கேஸ் அது வெளியே போகும். அப்போ மீதி இருக்கக்கூடியது எந்த கேஸ் மட்டும்தான், ஆக்சிஜன் கேஸ் மட்டும்தான். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் நம்ம பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜனோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு கேஷியஸ் ஸ்டேட்டில் எஸ்கேப் ஆகுது. அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இதுதான் ஏர்லேருந்து நம்ம ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வாட்டரை எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்லேருந்து எப்படி ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்குறோம். எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் அப்படின்னா நமக்கு தெரியும், 2 எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே. கேதோட அண்ட் ஆனோட பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இட் ஸ்பிளிட் அப் இன்டூ அயான்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைசிஸ் என்னது, வாட்டரில் இருந்து தான் ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம், அயான்ஸாக ஸ்பிளிட் அப் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 எலக்ட்ரோட்ஸ் எடுக்கிறோம், ஒன் ஆக்டஸ் கேதோட் அண்ட் அனதர் ஆக்டஸ் ஆனோடு. நெகட்டிவ் சார்ஜ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேதோட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ரெண்டில் என்ன எடுக்கிறோம், பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரோட், இட் ஆக்டஸ் ஆனோடு. பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரோட்னா என்னென்னு எடுப்போம், ஆனோடு அப்படின்னு எடுக்கலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் த அயான்ஸ். என்னெல்லாம் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகுது, ஒன்று H+ அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும், இன்னொன்று ஆக்சிஜன் மைனஸ் அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நமக்கு தெரியும் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். அப்படி தானே. இப்போ H+ ions moves towards the cathode and negative charge of ions moves towards the anode. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிஜனை எலக்ட்ரோலைசிஸ் மெத்தடில் செப்பரேட் பண்ணலாம். இப்போ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ 2 டெஸ்ட் டியூப்பில் நம்ம கேதோட்லேருந்தும் ஆனோட்லேருந்து இல்லைன்னா 2 கேஸஸே 2 டெஸ்ட் டியூப்பில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச்ஸ்டிக் ஒரு டெஸ்ட் டியூப் பக்கத்தில் மேட்ச்ஸ்டிக் கொண்டு போகும்போது சப்போஸ் அது போப்புங்கிற சவுண்டில் அந்த மேட்ச்ஸ்டிக் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அது ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன கேஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம்,
ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இதே மாதிரி ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா நம்ம மேட்ச்ஸ்டிக் பற்ற வச்சா மேட்ச்ஸ்டிக் நம்ம பக்கத்தில் கொண்டு போகுது, அது அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் ஏ கம்பஷன் ஆஃப் ஹெல்ப்ஸ் ஃபார் கம்பஷன் ஆஃப் அதர் சப்ஸ்டன்ஸ். அப்படி தானே எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எரியணுன்னாலும் கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. அப்போ ஆக்சிஜன் இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் பக்கத்தில் நம்ம மேட்ச்ஸ்டிக் கொண்டு போனோம்னா அது இன்னும் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்ம செப்பரேட் பண்ணலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் தான் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். நெக்ஸ்ட் லெபார்டரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு with using the catalyst manganese dioxide. catalyst யூஸ் பண்ணுறது manganese dioxide. இப்போ manganese dioxide இருக்கும்போது டீகம்போஸ்னா டிசோஷியேட், உடைகிறது. எப்படி உடையுது அப்படிங்கிறது. இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு டிகம்போஸ்ட் the presence of the catalyst. என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், மேங்கனஸ் ஆக்சைடுங்கிறது இங்கே கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இது எப்படி டீகம்போஸ் ஆகும்னா இட் பிகம்ஸ் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர். ஆக்சிஜனாகவும் வாட்டரும் இது டீகம்போஸ் ஆகுது. இதான் என்னது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது. ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 2, இங்கே 1 இருக்குது. ஸோ இது ஆட் நம்பராக இருக்கிறதுனால இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈவன் நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ 2 + 2 4 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. இங்கே 2 இருக்கிறதுனால ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 போட்டோம் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் திரும்ப 4 ஆகிடும். அப்போ இங்கே ஹைட்ரஜன் என்ன ஆகிடுச்சு, 4 ஆகிடுச்சு. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. கேட்டலிஸ்ட் என்னது, KMnO4 கேட்டலிஸ்ட். இப்போது நம்ம KMnO4ல் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் எடுக்கிறோம். இப்போ KMnO4 எடுக்கிறோம்னா இட் பிகம்ஸ் K+ அண்டு MnO4-. இந்த MnO4- தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ MnO4- ப்ளஸ் என்னது ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ H2O2. இப்போ இதை எடுத்து ரியாக்ட் பண்ணும்போது எப்போவுமே ரியாக்டன்ஸில் MnO4- இருக்குது அப்படின்னா இட் பிகம்ஸ் ரியாக்ஷன் முடிச்சு இது என்னதான் கிடைக்கும், Mn2+ அயனாக கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்தப்போ எப்படி கன்வெர்ட் ஆச்சு, ஆக்சிஜன் அண்டு H2O இது கன்வெர்ட் ஆச்சு. இப்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அயான்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, அயான்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியும். நான் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ராடக்ட்டில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன 2+ இருக்குது. இப்போ இந்த இதில் நம்ம ரியாக்டன்ட்டில் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு Mn போட்டுக்கலாம். Mn ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது -2. எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, 4. ஸோ -2 × 4 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆக்சிடேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் நம்பர் இல்லைன்னா அதுக்கு மீனிங் என்னது 1 இருக்குது அப்படின்னு. ஸோ Mn 2 × 4 8 -8. ஸோ minus into plus minus. So -8 is equal to -1. So Mn is equal to -1. இந்த -8 equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், +8 ஆகும். ஸோ இட் பிகம்ஸ் +7. ஸோ இங்கே Mn-ஓட சார்ஜ் என்னது +7. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இங்கே Mn ரியாக்டன்ட் சைடில் +7 இருக்குது. அது ப்ராடக்டாக மாறும்போது Mn 2+ மாறி இருக்குது. அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இது என்ன பண்ணியிருக்கு, இட் அப்சர்வ்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ். அப்படி தானே 5 எலக்ட்ரான் இது அப்சர்வ் பண்ணும்போது தான் இது Mn +7 இருந்து +2 கன்வெர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்துக்கலாம். இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும், -2. இங்கே ஆக்சிஜன் தனியாக இருக்குது. அப்படி தானே இதுக்கு என்ன போட்டுக்கலாம், நியூட்ரல் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்கே 0-ஆக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு, இது எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே -2னா எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான்ஸையும் இது ரிமூவ் பண்ணதுனால தான், இது இழந்ததுனால தான் இங்கே என்ன தான் மாறுது, நியூட்ரலாக மாறி இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மேங்கனீஸுக்கு +5 கிடச்சிருக்கு, ஆக்சிஜனுக்கு என்ன இருக்குது 2. ஸோ இந்த 2ஆல் இந்த மேங்கனீஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 MnO4-. இங்கே அதே மாதிரி மேங்கனீஸ் இருக்குல்ல, அப்போ இங்கே ஒரு 2 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் மேங்கனீஸ் எவ்வளோ எலக்ட்ரான்ஸு, 5 எலக்ட்ரான்ஸ். அந்த 5ஆல் இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அயான்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் எவ்வளவு மேங்கனீஸ் 2 இருக்குது இல்லை,
இந்த பக்கம் எவ்வளோ மேங்கனீஸ் இருக்குது? 2 மேங்கனீஸ் இருக்குது. அப்போ மேங்கனீஸ் பேலன்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் பாருங்கள், இந்த பக்கம் எவ்வளோ ஹைட்ரஜன்? 10 ஹைட்ரஜன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் பார்த்துக்கலாம். இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 2 × 4 8 ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே 5 × 2 ஸோ 10. ஸோ 8 + 10 ஸோ டோட்டல் 18 ஆக்சிஜன் இருக்குது இந்த பக்கம். இந்த பக்கம் பாருங்கள் 5 × 2 எவ்வளவு? 10 ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே ஒன்று தான் இருக்குது. நமக்கு இங்கே 18 வரணும் அப்படின்னா என்ன போட்டுக்கணும்? இங்கே ஒரு 8 போட்டோம் அப்படின்னா 5 × 2 10, இங்கே 8. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆகிடுச்சு? 18 ஆக்சிஜன் ஆகிடும். இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகலை பாருங்கள். 5 × 2 எவ்வளோ ஹைட்ரஜன் தான் இருக்குது? 10 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 8 × 2 16 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ? இந்த நம்பரை நமக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் அயன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்பர். இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா திரும்ப அயனைசேஷன் அயன்ஸ் நம்பர் ஆஃப் அயன்ஸ் திரும்பவும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அப்படி தானே? இங்கே ஒரு 10 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு 16 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு 6H+ அயான்ஸை போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆச்சு? இக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஃபஸ்ட் நமக்கு தெரியும் ஆக்சிஜன் இஸ் ஏ கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ். இது வந்து பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். பேராமேக்னெட்டிக் அப்படிங்கிறது 2 மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக் சொல்லுவோம், இன்னொன்று பேராமேக்னெட்டிக். டயாமேக்னெட்டிக் அப்படிங்கிறது பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டயாமேக்னெட்டிக் சொல்லுவோம். பேராமேக்னெட்டிக்னா என்னது? அன்பேர்ட் சப்ஸ்டன்ஸ், அன்பேர் எலக்ட்ரான் இருக்கக்கூடியது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இப்போ ஆக்சிஜன்ங்கிறது ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இட் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ராங் பாண்ட் வித் ஹைட்ரஜன் லைக் குளோரின் அண்ட் ஃப்ளூரின். ஹைட்ரஜனும் குளோரினும் ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரியே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஸ்ட்ராங் பாண்டு ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு திஸ் ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் டூ அல்லோட்ரோப்ஸ். அல்லோட்ரோப்ஸ்னால் நமக்கு தெரியும் அப்படி தானே? சேம் சப்ஸ்டன்ஸ் சேம் எலமெண்ட் அப்படி தானே? இப்போ கார்பன் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கே ஆக்சிஜன் எடுக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் சேம் ஆட்டம் எக்ஸிஸ்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது 2 அல்லோட்ரோபிக் ஃபார்ம் சொல்கிறோம். என்னெல்லாம் அப்படின்னா O2 இன்னொன்று O3. O2 என்ன சொல்லுவோம்னா டைநைட்ரஜன், 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? டைநைட்ரஜன். O3ங்கிறது என்னது? ட்ரைநைட்ரஜன். இந்த O3க்கு இன்னொரு நேம் இருக்குது, ஓசோன். நம்மளுடைய ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஓசோனோட ஃபார்முலா என்னன்னா O3. நெக்ஸ்ட் இந்த ஓசோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஓசோன் லேயர் பற்றி நமக்கு தெரியும். என்னது? நம்மளுடைய சி லெவல் இருக்குல்ல, அந்த சி லெவலில் இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே போனோம் அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியரிக் லேயர் இருக்கும், அப்படி தானே? ஒரு கேஷியஸ் லேயர். இது 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேஷியஸ் லேயரில் சன்லைட் படும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஒரு லேயரை தான் நாம் என்ன சொல்லுவோம்? ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓசோன் லேயரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது ஓசோன் லேயர்லேருந்து வரக்கூடிய இந்த சன்லேருந்து வரக்கூடிய ரேஸை இந்த ஓசோன் லேயர் என்ன ஆகுது? ஃபில்டர் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரேஸாக நமக்கு கொடுக்குது. அதாவது இந்த சன்ல இருந்து நமக்கு யூவி ரேஸ் இந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல் ரேஸ் எல்லாம் நம்மளுடைய ஹியூமன்ஸில் டைரெக்டாக படும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மற்ற அந்த மாதிரி லிவிங் திங்ஸ் மேலே படும்போது ஒரு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த ஓசோன் லேயர் நம்மளோ அந்த சன் ரேஸில் இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேஸில் இருந்து நம்ம லிவிங் பீயிங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்கிறது தான் என்னது? இந்த ஓசோன் லேயர். இப்போ நவடேஸ் சொல்கிறாங்க ஓசோன் டிப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? அதாவது நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன் ஆகுறதுனால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் கூலிங்காக ஃப்ரிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் இருந்து வரக்கூடிய ஃப்ரீயான்ஸ் கேஸ், இதில் இருந்து என்ன கேஸ் வெளியே பெறும்? ஃப்ரீயான்ஸ் அப்படிங்கிற கேஸ் வெளியே போகும். அதே மாதிரி நம்ம ஃபேக்ட்ரிஸில் இருந்து வரக்கூடிய நிறைய சல்ஃபர் டை ஆக்சைடு, அந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய கேஸஸ்னாலையும் அந்த ஓசோன் லேயரில் என்ன ஆகுன்னு சொல்லுவாங்க? ஒரு அட்மாஸ்பியர் லேயர், இல்லைன்னா ஒரு கேஷியஸ் லேயர். அந்த கேஷியஸ் லேயரில் ஹோல் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த அட்மாஸ்பியர் ஹீட் ஆகுறதுனால அந்த லேயரில் ஹோல் விழுது. அப்போ இந்த ஹோல் விழும்போது அந்த சன் ரேஸ் டைரெக்டாக நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் அல்லது நம்முடைய லிவிங் திங்ஸை பாதிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் ஏர் பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓசோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓசோனோட ப்ரிப்ரேஷன் பாருங்கள். இப்போ ட்ரை ஆக்சிஜன், நம்ம ட்ரை ஆக்சிஜன் எடுத்து சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் எடுத்து நம்ம ஹீட் எவ்வளவோ 20,000 வோல்ட் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணி, எவ்வளோ வால்ட் ஆஃப் கரண்ட்டு 20,000 வோல்ட் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் ஓசோன். அப்போ சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணும்போது அங்கே ரொம்ப நாய்ஸ் மேக் பண்ணது, ரொம்ப சவுண்டாக இருக்கும். அதனால் அந்த சவுண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். அதாவது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் இட் ப்ரொடியூசஸ் ஹை டெம்பரேச்சர். இப்போ ஹை டெம்பரேச்சர் கொடுத்து நம்ம ட்ரை ஆக்சிஜனை ஹீட் பண்ணோம், எலக்ட்ரிசிட்டியில் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஓசோனாக கன்வெர்ட் ஆகி திரும்ப என்ன ஆகுது, ஆக்சிஜனாக திரும்ப கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்குங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம சைலண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் எடுத்து நம்ம இந்த ட்ரை ஆக்சிஜனை 20 வோல்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஆக்சிஜன் ஓசோனாக கன்வெர்ட் ஆகுது. இருந்தாலுமே இந்த ஆக்சிஜன் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ட்ரை ஆக்சிஜன் 100% ஓசோனாக கம்ப்ளீட் ஆகாது. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் தான், ஒன்லி 10% ஆஃப் ட்ரை ஆக்சிஜன் மட்டும்தான் எதாவது கன்வெர்ட் ஆகும், ஓசோனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஓசோனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். இந்த 10% ஆஃப் ஆக்சிஜன் மட்டுமே ஓசோனாக கன்வெர்ட் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்னது, ஓசோனைஸ்டு ஆக்சிஜன் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் எடுக்கிறோம், அதாவது O2 மாலிகுல் எடுக்கிறோம் அப்படின்னா O2 இது நம்ம ஆக்சிஜன் எடுத்து ஹீட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஆக்சிஜன். அதாவது இது அட்டாமிக் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லலாம். அட்டாமிக் ஆக்சிஜன் O2ங்கிறது டயட்டாமிக் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 இல்லை, ஒரு ஆக்சிஜன் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அட்டாமிக் ஆக்சிஜன், இல்லைன்னா நேசன்ட் ஆக்சிஜன் கூட சொல்லிக்கலாம். இப்போ இந்த இக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன போடணும், 2 ஆக்சிஜன். இப்போ இந்த 2 ஆக்சிஜன் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் சேர்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் சேர்க்கும்போது இந்த ஆக்சிஜனும் இந்த அட்டாமிக் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி இதிலேருந்து என்ன தான் கிடைக்குது, ஓசோன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சிஜன்லேருந்து ஓசோன் ப்ரிப்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன் பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜனோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ சொல்லுவோம், 8 அப்படி தானே. அப்போ இதோட அவுட்டர் மோஸ்ட் அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ வரும், அதாவது இது நம்ம 1s2 2s2 2p4 அப்படி தானே. இப்போ வேலன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு, டோட்டல் 6. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான்ஸ்னால் 3 ஆக்சிஜனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், ஸோ 3 × 6 எவ்வளவு, 18 எலக்ட்ரான்ஸ். ஸோ O3 சுற்றி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம இப்போ O3 நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கலாம், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கலாம். இப்போ இது செப்பரேட் பண்ணுறதுக்காக நான் 2 எலக்ட்ரான்ஸ், அதாவது பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்ல ஒரு ஆக்சிஜன் இடையில், இப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் 18ல் 4 போயிடுச்சு, டோட்டல் இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் பேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோன்னு சொன்னோம், 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒவ்வொரு 6 எலக்ட்ரான்ஸ் இங்கே போட்டுக்கலாம். 6 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 2 4 6 8 10 12 14 16 18 வரணும். ஸோ இன்னொரு பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு 6 வரணும்ல, அதுக்காக இந்த பக்கம் 4 இருக்குது, 2 பக்கம் போட்டோம்னா 6 ஆகிடுச்சு. இப்போ ஆக்டெட் ரூல் படி ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும் எவ்வளோ ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரணும், 8 எலக்ட்ரான்ஸ் வரணும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஆட்டமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த ஆக்சிஜனை சுற்றி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது.
அதே மாதிரி இந்த பக்கம் சென்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பாருங்கள், இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் வருது? 6 எலக்ட்ரான்ஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஆக்சிஜன் கூட பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சப்போஸ் இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? இங்கே ஷேர் பண்ணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாதிரி எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் வந்தது அப்படின்னா இந்த பக்கம் ஃபார்ம் பண்ணக்கூடியதை நம்ம டபுள் பாண்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் இந்த பக்கம் என்ன ஆகுது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்ஸ்னால் 2 பாண்டுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆகிடுச்சு? 4 எலக்ட்ரான். ஸோ இந்த பக்கம் ஆக்சிஜன் போடலாம். இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸிங் இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 எலக்ட்ரான்ஸையும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு 4 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே இந்த பக்கத்துலேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. அப்போ ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. ஸோ ஒரு பாண்டு போட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படி தானே? ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 6 இருக்கணும். அப்படி தானே? பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 4 + 1 5, 5 + 1 6. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜன் பார்த்துக்கலாம். இங்கே 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. ஸோ ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருந்தோன்னா அதுக்கு மீனிங் என்னது? இட் லூசஸ் 1 எலக்ட்ரான். அப்படின்னா இட் பிகம்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் பாருங்கள், 2 4 6 7 6 தான் இருக்கணும், 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு எலக்ட்ரான்ஸ் என்னது இருக்குது? அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது எந்த சார்ஜ் வரும்? நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா இந்த பக்கம் டபுள் பாண்ட் வரும். ஸோ இதே இல்லாமல் இந்த பக்கம் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கதான் கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இதோட எலக்ட்ரான்ஸை இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷேர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டபுள் பாண்டு எந்த பக்கம் வரும்? இந்த பக்கம் வரும். அப்படி தான் உங்கள் புக்கில் டபுள் பாண்டு 2 சைடுமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் இந்த பக்கம் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஆக்சிஜன் இந்த பக்கம் டபுள் பாண்டு வரும். இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனோட எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? டபுள் பாண்ட் வரும்போது 4 எலக்ட்ரான்ஸ் வரும், சிங்கிள் பாண்ட் வரும்போது 6 எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ இதுக்கு இப்போது 6 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். 2 4 6. இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்? 4 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே இது ஷேர் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ இது நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். அப்படி தானே? 2 3 4 5. சாரி, இது பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் இதுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இது பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இங்கே பாருங்கள், 2 4 6 5 6. ஸோ இதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா 2 4 6 7 இருக்குது. ஒரு ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் சார்ஜ். இதான் என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.